ஓகே, நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 2 அது பார்த்துட்டோம். ஸோ அதில் என்னென்ன பார்த்துருப்போம்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளுக்கு 7 இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள்ன்றது 6 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 6 அடிப்படை உரிமைகள் எது எதுன்னு பார்த்தோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இதெல்லாம் 6. இப்போ 7வதா அப்புறம் ஆர்டிகல்ஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14லேருந்து 18 வரைக்கும் ஒரு 5 ஆர்டிகல் இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19லேருந்து 22 வரைக்கும் 4 ஆர்டிகல். அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23, 24 2 ஆர்டிகல் இருக்கு. ரைட் டு ரிலீஜியஸ் வந்து 25லேருந்து 28 அது ஒரு 4 ஆர்டிகல் இருக்கு. கல்ச்சுரல் ரைட் வந்துட்டு 29, 30. அடுத்து கான்ஸ்டியூஷனல் ரெமிடி வந்து ஆர்டிகல் 32. இப்போ 30லேருந்து 32க்கு போகுது. அப்போ நடுவில் எவனோ ஒருத்தன் மிஸ் ஆகுறான். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க 6வதா இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. ஸோ அவன் யாரு அப்படின்னா ஆர்டிகல் 31. அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அடிப்படை உரிமைகள்ல இருந்து இப்போ அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டா இல்லை ஒரு ஸ்டாட்டுஸ்டரி ரைட்டா வந்து மாறி இருக்கு. ஓகேவா? அதாவது ஆர்டிகல் 31ல இருந்து ஆர்டிகல் 300A மாற்றிருக்காங்க. அப்போ என்ன அமெண்ட்மெண்ட் வந்து இந்த சேஞ்சை பண்ணுச்சுன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978. இப்போ சொத்துரிமை வந்து பார்ட் 12ல இருக்கு. சரியா? நம்ம பார்த்தோம்ல பார்ட் 12 எதை பற்றி பேசுது சொல்லுங்க பார்ப்போம். பார்ட் 12 ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி. சூப்பர். பார்ட் 12ன்றது ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டி, இந்த ஷூட்ஸு அதெல்லாம் சொல்லுவானுங்க. அது எல்லாமே பார்ட் 12ல இருக்கா? ஸோ இந்த கொஷின் வந்து இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். ரெகுலராக எக்ஸாமில் இருக்கும். சரியா? ஸோ நம்ம சொன்னோம்ல இயர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னு. ஸோ 1978 சாரி 44th அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா 1978. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 4+4 இந்த கடைசியில் 8 முடியுதா? ஸோ 4+4 8, இந்த 8. இப்போ உங்களுக்கு எங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா 42வது சட்ட திருத்தத்துக்கும் 44க்கும் தான் இயர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 42nd பார்த்தோம்னா 4+2 1976. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த 42nd தான் நம்ம வந்துட்டு மினி கான்ஸ்டிடியூஷன் இல்லை வந்துட்டு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கடுத்து நம்ம நேற்று என்ன பண்ணோம், அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனுக்கு அந்த ஆர்டிகல்ஸ் உள்ளவே பார்த்தோம். அதில் பார்ட் 12னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சாரி, ஆர்டிகல் 12னா என்னன்னு பார்த்தோமா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றது வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் தான். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 12 பார்த்தோம்னாக்கா டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட்டு, ஒரு நாடுனா என்னன்னு சொல்லுச்சு. ஸோ நாடு நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, ஆர்டிகல் 12 நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்டேட்னா என்ன, அதாவது ஒரு கவர்மெண்ட்னா என்ன, அதோட டெஃபனிஷன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு வயலேட் பண்ணும்போது நம்ம எங்கே போவோம்? ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி நீதிமன்றத்தை நாடுவோமா? அப்போ நீதிமன்றத்தில் போனோன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுருச்சு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சட்டம் வந்து இதை வந்து எங்களோட உரிமைகளை பறிக்கிறது ஒரு சட்டம் அப்படின்னும். அப்போது எந்த சட்டம் பறிக்குது, யார் போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போது அந்த சட்டத்தை யார் போடுவாங்க? கவர்மெண்ட் தான் போடுவாங்க. கரெக்டா? அப்போது எதெல்லாம் கவர்மெண்ட்டு இவங்க போடுற சட்டம் தான் நம்மளை வயலேட் யார் கவர்மெண்ட்டுன்றதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 12. ஓகேவா? அப்போ யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்டு அந்த டெஃபினேஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட்டு.
அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டு, அதாவது பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி. அடுத்து கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டஸ்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை நான் ஸ்டாட்டஸ்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்பிஐ, அந்த ஐஆர்டிஐ, எஸ்ஏபி, லோக்பால், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இவங்க இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது ரீசெண்ட் டேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற ப்ரைவேட் ஏஜென்சிஸும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற ப்ரைவேட் ஏஜென்சியும் கவர்மெண்ட்டோடைய அரசுன்ற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னா, நம்ம 12 நம்மளுக்கு கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுச்சு, யாரெல்லாம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்டு தான் நம்மளுக்கு லாவை போட போறானா, அப்போ இந்த ஸ்டேட் வந்து நிறைய சட்டங்கள் வந்து போடுவாங்க. புரியுதா? அப்போ எந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணுது? புரியுதா? எந்த சட்டம் அடிப்படை உரிமை வயலேட் பண்ணுது? அப்போ ஆர்டிகல் 13 நம்ம என்ன பார்க்குறோம்னா, கவர்மெண்ட் போற எந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி அந்த சட்டத்தோடைய எந்தெந்த சட்டங்கள்னு சொல்றாங்க. அதாவது அரசியல் அமைப்புடன் முரண்படும் சட்டங்கள், லாஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட், அது எதுன்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்போ அந்த சட்டத்தை இது வந்து அரசியலமைப்பு முரண்படுதுன்னு நம்ம யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஜுடிஷியரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கவர்மெண்ட் போடுற ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும்போது அந்த சட்டத்தை நீதிமன்றங்கள், அதாவது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அந்த சட்டத்தை இல்லைன்னு அறிவிப்பாங்க. ஓகேவா? அப்போ அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய சட்டங்களை இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்குன்னா, நீதிமன்றங்கள் இருக்கு, நீதித்துறை கிட்ட இருக்கு. ஓகேவா? அதுல ஆர்டிகல் 32 வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்குது. ஆர்டிகல் 226ன்றது ஹைகோர்ட்டுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குது. இந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம், நீதி மறுஆய்வு. அப்போ நீதி மறுஆய்வுன்றது என்னது? கவர்மெண்ட் போட்ட ஒரு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேரு தான். ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ ஜுடிஷியல் ஓகே, அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு இப்போ. அப்புறம் இதுக்கடுத்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குல்ல, இதுலயே வந்து சூமோட்டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சூமோட்டோன்றது என்னன்னாக்கா, அவங்களாவே வந்து, அதாவது இப்போ ஒரு கேஸ் வந்து உச்சநீதிமன்ற அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணுது அப்படின்னும் போது நம்ம போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அதை வந்து ஹியரிங் எடுத்து கோர்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா அது நார்மல் ப்ரொசீஜர். இப்போ சூமோட்டோன்றது இந்த பப்ளிக்
லிட்டிகேஷன் இல்லை பொது நலனை கருதில் கொண்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டே வந்து டைரக்டா எந்த ஒரு இனிஷியேஷனுமே இல்லாம சுப்ரீம் கோர்ட்டே செல்ஃப் இனிஷியேஷன்ல ஒரு கேஸை எடுத்து நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சூமோட்டோ. ஓகேவா? ஸோ என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, எந்த ஆர்டிகல் ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுது, ஓகேவா? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவில் யாருக்கு அதிகாரங்கள் இருக்கு, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சமத்துவ உரிமைகள். சமத்துவ உரிமைன்றது ஆர்டிகல் 14 இருந்து 18 ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இதில் ஆர்டிகல் 14ன்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது ரெண்டு கான்செப்டையும் பேசுது. அப்போ ஆர்டிகல் 14ல் இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ரூல் ஆஃப் லானா என்ன, சட்டத்தின் ஆட்சினா என்ன, சட்டத்தின் ஆட்சி எந்த விதி சொல்லுது, யாரு சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன் அப்போ சட்டத்தின் ஆட்சின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியான்ற ஒரு நாட்டில் சட்டம்னா எல்லாத்துக்குமான ஒரு பேஸ். சட்டம்னா ரூல் பண்ணுது, ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. புரியுதா? அப்போ சட்டம்னா ஆட்சி செய்யுது, ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. இது ஒரு மீனிங் என்னன்னா, மக்களால உருவாக்கப்பட்ட லா தான் இங்க பெருசு, ரேதர் தென் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஜட்ஜு, இவங்க எல்லாரை விட எதுதான் பெருசு இந்த இடத்துல? லா தான் பெருசு. ஓகேவா? அதை தான் நம்மளுக்கு இந்த சட்டத்தின் ஆட்சின்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுது. அதாவது சட்டம்னா சூப்பர்மெசி, சட்டம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து தான் எல்லாமேன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த இடத்துல இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட அதிகார குவியல் என்பது இந்தியாவில் கிடையாது. ஒருத்தங்கிட்ட எனாரமஸ் பவர் கொடுத்து வச்சிருப்பாங்க, அவனை சொல்றதுதான் இங்க நடக்கும், வேற யார் சொல்றதும் அந்த இடத்துல நடக்காது. அப்படின்னும் போது அந்த கான்செப்ட் இந்தியாவில் கிடையாது. இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு அரசு மன்னராட்சி முறையில தான் மன்னர்கிட்ட எல்லாமே இருக்கும், எல்லா பவர்ஸும் மன்னர்கிட்ட இருக்கும். மக்கள் அந்த மினிஸ்டருக்குலாம் பவர்ஸ் இருக்காது. அப்போ இந்தியாவில் இருக்கிறது மன்னராட்சி முறையானா கிடையாது. ஏன்னா பவர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் பேலன்ஸ் இருக்கு, ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்னு பவர் பேலன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சின்னா என்ன, அதை யார் சொன்னது, ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம கான்செப்டுக்கு வருவோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு பாக்குறோமா? இது எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். சட்டத்தின் பாதுகாப்பு அனைவருக்கும் இருக்கும்னா அது யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து போன வாட்டி குரூப் 4ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா என்னன்னா, நீ வந்து யாரா வேணா இரு, சட்டம் வந்து உனக்கும் போது சீஃப் மினிஸ்டருக்கும் காமன் தான், நார்மல் பீப்புளுக்கும் காமன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் எல்லாம் சட்டம் வந்து கொடுக்காது. கரெக்டா? இப்போ அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்புக்கான தண்டனையை சட்டம் சொல்ல போகுது. சட்டத்தின் முன்னாடி எல்லாமே சமமாக தான் இருக்காங்க. சட்டத்தின் பாதுகாப்பு எல்லாருக்குமே இருக்கும்னா சேம் சென்ஸை வேற மாதிரி சொல்லி பாருங்களேன். நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் இருங்க, இல்லை ஏழையா கூட இருங்க, ஆனா உங்களுக்கு சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் கிடைக்குது, ஒரு பாமர ஏழை குடிசை வாசிக்கும் அந்த சட்டம் வந்து உறுதுணையா இருக்குது. இதுதான் சட்டத்தோட பாதுகாப்பு. ஓகேவா? ஸோ அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது எங்க இருக்கு? இங்கிலாந்துல எடுத்திருப்போம். அப்போ சட்டத்தின் பாதுகாப்பு எல்லாருக்குமே இருக்கும்ன்றது யூஎஸ்ஏல இருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த கான்செப்ட் கீழே தான் சட்டத்தின் ஆட்சின்ற ஒரு லா வந்து இருக்கு, ஒரு ரூல் வந்து நம்மளுக்கு இருக்கு. அடுத்து ஆர்டிகல் 15 ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த அஞ்சுத்தை வச்சு மட்டும், ஓகேவா, இந்த அஞ்சுத்தால மட்டும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மற்ற எல்லாத்தையும் வச்சு நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கலாம். அது ஒரு மீனிங்கே அதுதான். The state shall not discriminate against any citizen on the grounds only of race, religion, caste, sex, place of birth. சரி, ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த ஆர்டர் வந்து படிச்சு வச்சுக்கீங்க.
ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல இந்த ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஸோ ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். இதுல 3 வார்த்தை இதுல முக்கியம். ஒன்னு என்னது? டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. யாருக்கு மட்டும்தான் இது சொல்றாங்க? எந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவையும் ஒன்லி இந்த கிரவுண்ட்ஸ்ல. அந்த 3 டேர்ம் முக்கியம். நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? வெறும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இருக்கிற அடிப்படை உரிமைகள் எது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். 15, 16, 19, 29 and 30. 15, 16, 19, 29, 30. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் வெறும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்கான்? எனி சிட்டிசன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்போ இதுல என்ன மீனிங்னா, நீங்க டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதையே இந்த ரேஸ், ரிலிஜன் இந்த 5 மட்டும்தான் பண்ணக்கூடாது, மற்றபடி நீ டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கன்றாங்க. ஸோ இது வந்து சம் இன்டர்வியூல அதெல்லாம் வந்து சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை நோக்கமே, நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் நோக்கமே என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது தான். ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது தான் கான்ஸ்டியூஷனுடைய பேஸாவே இருக்கணும், இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரியாம்பிள் பார்த்துருப்போம், முகப்புரையில பார்த்துருப்போம்ல, டெமோக்ரஸினாலும் என்னது ஒரு வகையில ஈக்குவாலிட்டி பத்தி தான் பேசுது. அப்புறம் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கானது தானே, சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். அப்போ இந்தியாவுடைய இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 75 இயர்ஸ் ஆயிடுச்சா? கரெக்டா? இப்போ நம்மளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்ம கம்மி பண்ணி வச்சிருக்கோமா? டிஸ்கிரிமினேஷன்ன்றது இந்தியாவில் கம்மியாயிருக்கா? இல்ல இந்தியாவில் அழிஞ்சு போச்சா டிஸ்கிரிமினேஷன்ன்றது 75 இயர்ஸ்ல? ஸோ நம்ம எவ்வளவுதான் இந்த 75 வருஷம் முயற்சி பண்ணியுமே ரிலிஜன், ரேஸு, கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்ல அரௌண்ட் ஒரு 30% நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். இன்னும் 70% ஏரியாவில் இல்லை 70% ஃபீல்டில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணல. இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா 50% நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்னைக்கு கூட நீங்கள் இந்தியன் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா, மோடி விசஸ் காங்கிரஸில் ஒரு மெம்பர் வந்து பேசுகிறாங்க. மோடி இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஒரு பேட்டர்னேஜில் போகிறாங்களா? ஸோ காங்கிரஸில் ஒரு கேண்டிடேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஓட்டு ஜிகாத்தா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாமே வந்து பர்டிகுலர் கட்சிக்கு எதிராக நம்ம செயல்படணுன்ற மாதிரி வாக்கு சேகரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவங்க வந்து இந்த பர்டிகுலர், நான் என்ன சொல்ல, பர்டிகுலர் ரிலீஜியனை பேஸ் பண்ணி போறாங்க. புரியுதா? பாலிடிக்ஸ் அப்படி இருக்கு இந்தியாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்னதான் இதுல வந்து இந்த 5 மட்டும்தான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குல்ல, அப்போ இந்தியாவில் வேற டிஸ்கிரிமினேஷனே இல்லையா? மற்ற ஏற்றத்தாழ்வுகளே கிடைக்கலையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெருசா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சோசியல் இன்இக்வாலிட்டிஸ் அதுதான் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நவடேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, சோசியல் இன்இக்வாலிட்டி பற்றி தான் நம்ம இவங்க பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆயிருக்கு, பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவங்கள போய் ஒரு காமன் பீப்புள் மீட் பண்ண முடியுமா? ஏன் ஒரு கவுன்சிலர் போய் ஒரு காமன் பீப்புள் மீட் பண்ண முடியுமானா முடிய மாட்டேங்குது. கரெக்டா? அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் வராரு, நம்ம எழுந்து நிற்க சொல்றாங்க. ஏன் நீங்க வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர் வராருனாக்கா அங்க இருக்கிற பீப்புளை வந்து எழுந்து நிற்க சொல்றாங்க.
ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்க வந்து எஸ்பி நடக்கும்போது நீங்க உட்காரக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பீப்புள் வந்து உட்காரக்கூடாது. ஓகேவா? இது நடக்குது. ஒரு நீதித்துறைக்கு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஜட்ஜு இது வந்து நீங்க ஆபீஸ்க்கு உள்ள, அதாவது ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு அந்த எஸ்பி ரூம்ல கூட கிடையாது. நிறைய காரிடார்ல எங்கேயோ கூட ஒரு ஜட்ஜ் இருக்காங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடி நீங்க வந்து பப்ளிக்கா ஒரு இதுல வந்து உட்கார முடியாது. அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காமன் பீப்புளுக்கு இந்த நிலைமை தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா புதிய இன்இக்வாலிட்டின்றது நிறைய நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுச்சு. உருவாக்கி இருக்கு. ஏங்க ஒரு ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்துட்டு கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா விஐபி கார் பார்க்கிங் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னும் அல்டிமேட்டா நீங்க போங்க. இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ரயில்வேல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு கிளாஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்போ ரயில்வேல பிரிச்சு வச்சிருக்கிறது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி தானே. புரியுதுங்களா? அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா வகையான டிஸ்கிரிமினேஷனையும் கம்மி பண்ண சொல்ல. ஏன்னா கொஸ்டின் இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசுறோம்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ல கேட்பானுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எல்லா வகையான டிஸ்கிரிமினேஷனுக்கும் எதிராக இருக்கு. அப்படிலாம் இல்லை. தலைவன் என்ன சொல்றான், இந்த 5 மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறான். ஓகேவா? அதுக்கடுத்து 16வது அரசு வேலை வாய்ப்புகள்ல பொது வேலை வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த ரேஸ், ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வச்சு நீங்க யாருக்குமே டிஸ்கிரிமினேட் பண்ணாம எல்லாருக்குமே சமமான வேலை வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ இதுல இருக்கிற ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது? நம்ம பார்த்தோம்ல, இந்தியா அடிப்படை உரிமைகள் என்பது முழுமையற்றது. இட்ஸ் நாட் அப்சல்யூட். ஏன்னா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டில என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ரிசர்வேஷன் ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, அந்த கிரீமி லேயரு அதெல்லாம் பார்த்துருப்போமா. ஸோ ரிசர்வேஷன் ஏன் வந்து முக்கியம்? ஓகேவா? ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ரிசர்வேஷன், இதெல்லாம் கொஞ்சம் மெயின்ஸ் கேண்டிடேட்டா இருந்தோம்னா அதெல்லாம் படிக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய விஷயமே இந்த ரிசர்வேஷன் கான்செப்டை பத்தி, அதுக்கு ஆதரவாவோ எதிராகவோ இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்வியூலாம் போறோம் அப்படின்னா கேட்பாங்க, ரிசர்வேஷன் நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஸோ அப்போ உங்களுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடா இருக்கணும். அடுத்து 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. ஸோ தீண்டாமைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தோம்ல, தீண்டாமைன்றது என்னன்னா ஒரு 10 பேர் கும்பலா இருக்க இடத்துல ஒரு 4 பேருக்கு வந்து கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு அக்சசிபிலிட்டி அப்படின்றது மீதி இருக்க 6 பேருக்கு கிடைக்கல, அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேரு வந்து டிஸ்கிரிமினேஷன். அதுக்கு பேரு தான் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி. ஓகேவா? இந்த அன்டச்சபிலிட்டியோட மீனிங் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து காலங்காலமா வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள வந்து சொசைட்டியை விட்டு ஒதுக்குறது. இந்த அன்டச்சபிலிட்டியோட மீனிங் என்னன்னா ஒதுக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை என்பது ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தீண்டாமையுடைய பேஸ் இதுதான். ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும் கூட நிறைய இடத்துல பப்ளிக் ஏரியாவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து டெம்பிள்ல, கோவில்ல வந்துட்டு அலோவ் பண்றது கிடையாது. பப்ளிக் குளங்கள்ல வந்து நம்ம ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஊர் நாடுகள்ல டில் இருக்கு. நீங்க வந்து சவுத் சைடு அங்கெல்லாம் போனோம்னா டபுள் டம்ளர் சிஸ்டம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ டபுள் டம்ளர் சிஸ்டம். கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் டம்ளர் சிஸ்டம்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நல்ல டம்ளர், சில்வர் டம்ளர்ல, சாரி இந்த கண்ணாடி டம்ளர் அதுல வந்துட்டு கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த இதுல சில்வர் டம்ளர்ல, பழைய டம்ளர்ல வந்துட்டு டீ கொடுப்பாங்க.
ஸோ அதை வச்சே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ்டோடைய பெருமைகளை வந்துட்டு அப்படியே நிறுத்தி பேசுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து இன்னும் நீங்க சவுத் சைடு போனீங்கன்னா இருக்கு, இந்த கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சொல்றோம்ல, இந்த 75 வருஷத்தும் கழிச்சியும் நம்மளால இந்த டபுள் டம்ளர் சிஸ்டத்தை ஒழிக்க முடிஞ்சுதானே? ஒழிக்க முடியலையே. இன்னும் நம்மளால பண்ண முடியல. ஸோ ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கிற நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கணும். அவங்க இதெல்லாம் பார்க்காததுனால தான் ரிசர்வேஷனுக்கு வந்து எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட சண்முகன் உனக்கு வீடியோ அனுப்புனேன், அதை பார்த்தல, ஒரு பொண்ணு பேசிச்சு, அந்த ஓபிசி ஓசியில இருந்து ஒரு பொண்ணு. அதை கமெண்ட்ல போய் பார்க்கணும் முதல்ல. ஓகே, அது கமெண்ட்ல பார்த்தனாதான் அதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் நம்ம மெயின்ஸுக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து முதல்ல ஹிஸ்டாரிக்கலா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்மள வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி யோசிச்சு பாருங்களேன். 4 பேர் இருக்க இடத்துல நீ வந்து ஈக்குவலா மதிக்க கூட கிடையாது. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நீங்க மனுஷனா கூட மதிக்கலையான்ற ஒரு இதுல இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஜெய்பீம் படம் இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இருளர் கூட்டத்துல இருந்து அந்த அவர் போயிட்டு ஒரு இருளர்னு ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் இந்தியாவில வந்து இருளர்ன்றவங்க பிவிடி, பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ல அவங்க ஒருத்தவங்க. மொத்தமே இந்தியாவில் 75 தான் இருக்கு. அதுல ஒருத்தவங்க தான் இந்த பிவிடின்றது. அதாவது ட்ரைபல்லையும் ரொம்ப வல்னரபிளா இருக்கவங்க அவங்க. ஓகேவா? அந்த பீப்புள் வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்றாங்க அதெல்லாம் பாருங்க. சரியா? ஸோ அப்போ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நீங்க அவ்வளவு போறீங்க? ராம்நாத் கோவிந்த் யாரு? ராம்நாத் கோவிந்த் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த ரீசெண்டா ஒரு கமிஷனுக்கு கூட இவரை தலைவரா போட்டாங்க. எந்த கமிஷன் ஞாபகம் இருக்கா? ஃபார்மர் பிரசிடென்ட், ரீசெண்டா வந்து ஒன் நேஷன் அந்த சைமன்டேனியஸ் எலெக்ஷனுக்கு வந்துட்டு கமிஷனுக்கு இவரை தான் போட்டானுங்க. இந்த ராம்நாத் கோவிந்த் அந்த பிரசிடென்ட் ஆன புதுசுல ஒரு கோவிலுக்கு போறாரு. ஓகேவா? கோவில்ல வெளியில, கோவில் கருவறைக்குள்ள ஒரு போகல, வெளியில இருந்து சாமி கும்பிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு கோயிலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கோவிலை கழுவுனாங்க 3 நாள். ஸோ இந்தியாவுடைய பிரசிடென்ட்டுக்கு இந்த நிலைமை தான் இருக்கு. அப்போ காமன் பீப்புளுக்கு யோசிச்சு பாருங்க. புரியுதா? இது வந்து நியூஸ்லாம் வந்துச்சு, பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு இந்த விஷயம். அப்போ தீண்டாமன்றது 70-75 வருஷத்துல நம்ம ஒழிஞ்சிச்சானா கிடையாது இல்ல. நம்ம சட்டப்பூர்வமா நம்மளுக்கு அதுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்கோம், பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். பட் ஆனா ஒழிஞ்சிச்சானா ஒழியல. அப்ப மக்களோட மைண்ட் செட்ல இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்து வரலன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா இன்னும் ஒரு 40 வருஷத்துல ஓரளவுக்கு மாறிடும், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பசங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறானுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ஆர்டிகல் 17ன்றது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல். சரியா? இப்போ இந்த தீண்டாமை ஒழிப்புன்னு நம்ம இதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுக்கு சொல்லிடுச்சு. ஆனா எதெல்லாம் தீண்டாமை, எது பண்ணா தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு இதை எலாபரேட்டா சொல்லல. அப்போ இந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்றது நாட் அரசியலமைப்பால விரிவாக்கப்படல. அந்த டேர்ம் இருக்கு மென்ஷன்டு கான்ஸ்டிடியூஷன்ல. இந்த மாதிரி எக்ஸாம் வந்து கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு, ஆனா வந்து அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இல்லை கான்ஸ்டிடியூஷன்ல. அப்போ எதுல அன்டச்சபிலிட்டின்னு சொல்றதுக்கு ஆக்டை வந்து பார்லிமெண்ட் மேக் பண்ணிருக்கு. ஓகேவா? அது என்ன ஆக்ட்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட்னு சொல்லி 1955ல போட்டிருப்பாங்க. அதாவது தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அவ்வளவுதான் அது பேர்.
இந்த சட்டம் வந்து 1976ல புது பேரா மாத்திருப்பாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மாத்திருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு நேமம் வந்து மாத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது நீங்க எதுக்கு படிக்கணும்னா, ஸோ கான்ஸ்டியூஷன்ல தெளிவா கேட்பானுங்க எக்ஸாம்ல. கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அன்டச்சபிலிட்டி எலாபரேட் பண்ணிருக்கு அப்படிலாம் கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்கல. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து அப்போ இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டியோட இன்னொரு டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவா நான் இங்க எழுதுறேன். டெஃபனிஷன்ல எது அன்டச்சபிலிட்டின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்தியாவில் நம்ம பார்க்குற மாதிரி கேஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமா? இந்த ஓசி தமிழ்நாட்டில் வந்து அதர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஓசின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே வந்து பிசி, அதுக்கு கீழே எம்பிசி, அதுக்கு கீழே எஸ்சி, அதுக்கு கீழே எஸ்டி. இந்த இதுல தான் ஹைரார்கி நம்மளுக்கு வச்சிருக்கானுங்க. இந்த சொசைட்டில நம்ம வச்சிருக்கோம். புரியுதா? அப்போ ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, தீண்டாமை என்பது இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, இந்த பவுண்டரிக்குள்ளதான் தீண்டாமை இருக்குன்னா கிடையாது. ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபல் பீப்புள ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்கவரு தீண்டாமை பண்ணுவாங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்டுக்குள்ளவே எஸ்சி எஸ்சிஏன்னு ஒன்று இருக்கும், அருந்ததியர்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி இதுக்குள்ளேயே இந்த பறையர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இந்த இந்த பறையர் கம்யூனிட்டி வந்து அருந்ததியர் மக்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஓகேவா? அதாவது ஷெட்யூல்டு கேஸ்டுக்குள்ளவே தீண்டாமைன்றது இருக்கு. ஓகேவா? அப்ப தீண்டாமைன்றது இதுவும் தான் தீண்டாமை. புரியுதா உங்களுக்கு? இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கிற ஒரு அதுக்குள்ள இருக்கிற அப்பர் கேஸ்ட், அதுக்குள்ள இருக்கிற ஷெட்யூல்டு கேஸ்ட் ஏல இருக்கவங்களை பண்றதுக்கு பேரும் என்னது? தீண்டாமை தான். ஓகேவா? அதே சேம் டைம்ல ஒரு அதர் கேஸ்ட்ல இருக்கிறவரு எம்பிசில இருக்கிறவரை பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது? தீண்டாமை தான். பிசில இருக்கவன் பண்ணாலும் தீண்டாமை தான். புரியுதுங்களா? அப்ப தீண்டாமை என்பது என்னன்னா, யார் யாரெல்லாம் நீங்க ஒதுக்குறீங்களோ அது எல்லாமே தீண்டாமை தான். சரியா? ஸோ இப்போ ஓரளவுக்கு இதை பத்தின இது புரிஞ்சிருக்குல்ல. அப்போ தீண்டாமையில நடக்குது அப்படின்னா அதோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க தீண்டாமையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months வந்து டிடென்ஷன் பண்ணுவாங்க. நான் பெயிலபிள், அதான் முக்கியம். 6 months டிடென்ஷன். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா நான் பெயிலபிள்ல பெயிலபிள் தான். இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துடுறானுங்க. அப்புறம் 500 ரூபாய் ஃபைனு. இது வந்து ஒன்னு எய்தர் தனியா இருக்கலாம் ஆர் போத் இருக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து போடலாம், இல்லைன்னா தனியா கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து அன்டச்சபிலிட்டியில மாட்டிக்கிட்டீங்க, உங்களை வந்துட்டு ஒரு தீண்டாமை கேசஸ்ல உள்ள போட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த பாலிடிக்ஸ்ல வந்து நிக்கிறது கஷ்டம், டிஎன்பிஎஸ்சில இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்குறது கஷ்டம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ இதுதான் வந்து அன்டச்சபிலிட்டி. இதுல என்ன டவுட் இருக்கா? பொதுவானது இவ்வளவுதான். இது போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஆர்டிகல் 18. தலைப்புகளை ஒழித்தல். ஸோ தலைப்புகளை ஒழிக்கிறதுன்றது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த 23ஆம் புலிகேசி படத்தெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோ தொங்கு விட்டாருன்னு சொல்லுவாரு இல்ல. அப்போ தலைப்புகள் ஒழித்தல்ன்றது என்னன்னா, இந்த மாதிரி இருக்குது இல்ல, மகாராஜா, ராஜாதி ராஜா, ஜமீன்தார், ராஜ் பகதூர்,
இந்த மாதிரி ஒரு தலைப்புகள்லாம் வச்சிருக்காங்கல்ல, திவான், இந்த மாதிரி தலைப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ஒழிக்கிறது. இந்த மாதிரி தலைப்புகளை தான் வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ட். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஆனா இப்போ நம்ம வந்து பேருக்கு பின்னாடி டாக்டரு, இன்ஜினியரு, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் போட்டுக்கிறோம்ல, இந்த மாதிரி பட்டங்கள்லாம் நம்ம போட்டுக்கிறோம்ல, அதெல்லாம் போடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். அதாவது எஜுகேஷனல் கல்வியிலையோ இல்ல வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ்ல ஆர்மிலாம் சொல்றோம்ல, கேப்டன், மேஜர், அந்த மாதிரியான பட்டங்களை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸப்ட் எஜுகேஷனல் அண்ட் டிஃபென்ஸ் டைட்டில்ஸ். இப்போ நம்ம படிச்சுட்டு ஐஏஎஸ்ன்னு போட்டோம்னா அது போட்டுக்கலாம். அது வந்து பர்மிஷபிள் தான். சரியா? அப்போ இன்னொன்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அவார்டு கொடுக்குதுல்ல, பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னா போட்டுக்கலாம். எப்போனா 1996ல சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு நாட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பாரத ரத்னா இந்த அவார்டெல்லாம் வந்துட்டு எப்போ இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இது என்ன சொல்லுவாங்க, தேசிய விருதுகள்னு சொல்லுவாங்க. நேஷனல் அவார்ட்ஸ் 1954ல வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? இது வந்து சைடில் எழுதிங்க, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்ன்றது இந்த ராஜா, மகாராஜா இந்த மாதிரி பட்டங்கள்லாம் போடக்கூடாது. அதுக்கு பதில் நீங்க வந்துட்டு இந்த எஜுகேஷனல் ரைட்ஸு, டிஃபென்ஸ் டைட்டில்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு, இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய பெயரோ இல்லை ஜாதியை குறிக்கக்கூடிய பெயரோ போடலாமா போடக்கூடாதா? சொல்லுங்க. போடலாம்னு நினைக்கிறேன். புரியல. போடலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மோடின்னு எடுத்துங்க. மோடின்றது என்னது? ஒரு இனத்தோட பேர் தான் அது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட பேர் தான். அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி. ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய சொல்லலாம். நிதின் கட்காரி. கட்காரின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதுக்கடுத்து வந்து எக்ஸப்ட் நீங்க சவுத் இந்தியால பெருசா பார்க்க முடியாது. ரெட்டி, ராவ், சர்மா, ரோஹித் சர்மா, அதெல்லாம் பாக்குறோம்ல. சிங், அத சொல்லுங்க. சிங் வந்து ஒரு ரிலிஜியஸோட அவங்க வச்சுக்கிற ஒரு பேரு. ஓகேவா? நிறைய பேர் இருந்துச்சு. பிரதிபா பாட்டீல், பட்டேல். பட்டேல் குரூப் ஆஃப் பீப்புள் பேரு தானே. நீங்க வந்து தமிழ்நாடு, கேரளாவில தான் வந்துட்டு நீங்க பெருசா வந்து இந்த கேஸ்டுக்கு பின்னாடி வந்து பேரை போறதெல்லாம் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த பேருக்கு பின்னாடி கேஸ்ட போடுறது வந்து சுருங்கி போயிருக்குன்னா, இப்பெல்லாம் பெருசா போறது இல்ல. பார்த்திருப்பீங்கல்ல. எங்க மட்டும் போடுவாங்கன்னா இந்த மேரேஜ் இன்விடேஷன்ல, அப்புறம் டெத் ஆயிட்டா போட்டோல போறது. புரியுதா? இவ்வளவு கூட சுருங்கி போயிருக்கு. பெருசா வந்து இதுவாகிறது இல்ல. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா,
இந்த பெரியாரிசம் தான். ஸோ பெரியாரிசம் அதெல்லாம் தான் முக்கியமான காரணம். நம்ம அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. பெரியார ஒருத்தன் பிடிக்கலன்னு சொன்னா கூட இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல. அந்த பேர்லாம் தூக்குனது அதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்பெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர போறதே வந்து ஒரு மாதிரி ஒரு கூசுறா மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அங்க வந்து நார்த் இந்தியாவுல இதெல்லாம் வந்து காமனா இருக்கும். இந்த பேருக்கு பின்னாடி வந்து கம்யூனிட்டி பேரை கூப்பிடுறது. அதான் சொல்லுவாங்க செகண்ட் நேம் என்னன்னு கேட்பாங்க சில பேர் இடத்துல பாத்தீங்கன்னா. செகண்ட் நேம்னா ஃபேமிலி பேரா இருக்கும் இல்ல கம்யூனிட்டி பேரா இருக்கும். செகண்ட் நேம் என்ன? சில பேர் வந்து பேரெல்லாம் கேட்க மாட்டான். நீங்க வந்து அந்த டெல்லியிலயோ இல்ல வேற எங்க படிக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் செகண்ட் நேம் இந்த மாதிரி தான் வந்து சில கேள்விகள்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 18 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 18க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் டு ஃப்ரீடம், த செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ நம்ம பார்த்தோம்ல இதுல வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் 19, 20, 21, 22 இந்த மாதிரி 4 ஆர்டிகல்ஸ் நம்மளுக்கு இதுல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் 19. ஸோ ஆர்டிகல் 19 என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொடெக்டர் இல்ல கார்டியன், ப்ரொடெக்டர் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 உரிமைகளுடைய பாதுகாவலன். அப்ப என்னென்ன உரிமை இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஆர்டிகல் 19ல 1, புரியுதா? ஆர்டிகல் 19ல 2, 19ல 3, 19ல 4, 5, 6 இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? சப்போ ஆர்டிகல் 19 நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ரைட் டு freedom of speech and expression. So right to freedom of speech and expressionன்றது என்னன்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கோ நம்ம கருத்துக்களை வந்து வெளியிடுறதுக்கோ நம்மளுக்கு உரிமை இருக்கு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நடக்கிற ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தையோ அதை பத்தின கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்ப கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னு நீங்க அதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டா நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ண இந்த விஷயத்த நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன், அதனால நான் வந்துட்டு கருத்தை வெளியிடுற உரிமை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து கோர்ட்ல கேஸை போட்டு வாதாடலாம். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் ராமசாமி இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. ஆனா அதுவே கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஓகே எனக்கு வந்து நீ தமிழோட தனியா பிரிச்சு கொடுத்துரு, ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து பொது பாதகத்துக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசுறது, நம்ம பேச்சுனால கலவரம் உண்டாக்குற மாதிரி பேசுறது, புரியுதா? இல்ல நம்மனால வந்து சமுதாய கலவரங்கள் இல்ல மத கலவரங்களை வந்து உருவாக்குற மாதிரி பேசுறது, அப்புறம் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி பேசுறது, ஓகேவா? அப்புறம் இந்தியாவோட ஒற்றுமையை பாதிக்கிற மாதிரி பேசுறது, இந்தியாவுடைய அந்த ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இருக்கும்ல, இப்போ ரஷ்யா இருக்கான்னா ரஷ்யா பத்தி தப்பு தப்பா பேசுறது, அது அபத்தம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, ரொம்ப ரொம்ப மரியாதை குறைவா பேசுறது, தேவையில்லாம நீங்க பேசுறது லாஜிக் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, லாஜிக்கே இல்லாம வேணும்னு பேசுறது, ஒரு மொராலிட்டிக்கு மீறி பேசுறது, அந்த எத்திக்கலா பேசாம ஒரு மாதிரி டீசென்ட் இல்லாம பேசுறது, புரியுதுங்களா? அப்புறம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு ஒரு கான்செப்ட் இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு போற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை என்னடா இவன் ஜட்ஜு இவன் என்ன இப்படிலாம் வந்து கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல. அப்போ கோர்ட்டுல சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை தப்பா பேசுறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். அதனால தான் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா
நான் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையை முடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல. இது வரைக்கும் ஜட்ஜு கொடுத்த கேசஸ பெருசா யாருன்னா வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னா பெருசா கிடையாது. நடுவுல வந்து ஒரு கான்ட்ரோவர்சி பெருசாச்சு. எங்கன்னா இந்த சபரிமலா கேஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அடல்ட்ரஸிய வந்து லீகல் அடல்ட்ரஸிய வந்துட்டு இது பண்ணாங்கல்ல. அ 497 477 ஐபிசில வந்து அந்த கள்ள தொடர்ப வந்து லீகலா அந்த மாரி மாத்துனது. அப்ப அந்த மாரி கேஸ்லாம் ஒருத்தன் என்ன பண்ணானாக்கா, அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருந்தாரு. ஐயோ! அவர் பேர் மறந்துட்டேன். அவர் ஒய்ஃப்க்கு வந்து ஒருத்தன் வந்து மல்லிப்பூ பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? அவன புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்னது கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். புரியுதா? அப்போ நம்மளுக்கு நம்ம கருத்த வெளியிடுறதுக்கு, அ பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இருக்கு. இப்போ கருத்த வெளியிடுறதுன்றது பேசுறதுன்னா என்ன? கருத்த வெளியிடுறதுன்னா என்னது? பேசுறதுன்னா வாய் வழியா பேசுறது. கருத்த வெளியிடுறது வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல எழுதுறது, பிட் நோட்டீஸ்ல எழுதுறது, பேம்ப்ளெட்ல எழுதி போடுறது, Facebook, சோசியல் மீடியால டைப் பண்ணி போடுவாங்க பார்த்திருப்பீங்கல்ல. அதுவும் என்னது கருத்த வெளிப்படுத்துறது தானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல வந்து இந்த Facebook இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அதனால நெறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க பார்த்திருக்கீங்கல்ல. இவங்க பேசுனது இந்தியா இறையாண்மைக்கு இதுவா இருக்கு. டீசென்ட் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத நம்ம பார்த்தோம். இந்திய கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு நெறைய உரிமைகள் குடுக்குது. ஆனா இந்த உரிமைகள் எப்படி இருக்கு? ஒரு வரம்பிற்குட்பட்டு எல்லாத்துக்கும் விதிவிலக்கெல்லாம் வச்சு தான் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? அரசியலமைப்பு முழுமை இல்லன்னு சொல்றோம். புரியுதா? அப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது புரிஞ்சுச்சுல்ல? அப்புறம் ரைட் டு அசெம்பிள். அசெம்பிள் எப்படி அசெம்பிளா இருக்கணும்? பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் நோ ஆர்ம்ஸ். ஆயுதங்கள் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல கூடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்துல நாங்க வந்து அமைதியா ஒரு 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 போராட்டம் நடத்த போறோம். அமைதி போராட்டம் நடத்த போறோம்னு பர்மிஷன் வாங்கிட்டு, நம்ம அந்த இடத்துல போய் அமைதியா உட்காந்து, ஆ அமைதினா போராட்டம் பண்ணாம, தடியடி, இந்த கள்ள தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணாம, அமைதியா நம்ம கோஷங்கள போடலாம். கருத்துக்கள நம்ம ஒண்ணா கூடி வெளியிடலாம். புரியுதா? ஆயுதங்கள் இல்லாம. அப்போ ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடும் உரிமை வந்து ஆர்டிகல் 19(2)ல இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா, ரைட் டு கிரியேட் யூனியன் அண்ட் அசோசியேஷன்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது யூனியன் கிரியேட் பண்றது, கூட்டுறவு சங்கங்களை கிரியேட் பண்றது, அது எல்லாமே நம்மளுக்கு இதுக்குள்ள தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாவட்ட அது மாவட்ட வழக்கறிஞர்கள் குழு இல்லையா? நம்ம பார்ப்போம்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த சொசைட்டி அது பேர் என்னது? நண்பர்கள், அந்த ரசிகர் மன்றம், இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வரும். ஆர்டிகல் 19(3)க்குள்ள தான் வரும். இப்போ நீங்க போயிட்டு ஓவியா ரசிகர் மன்றம் ஒரு காலத்துல ஆரம்பிச்சாங்களா இல்லையா? குஷ்பு ரசிகர் மன்றம், நயன்தாரா ரசிகர் மன்றம், இதெல்லாம் பண்ணானுங்கல்ல அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக அந்த தொழிலாளர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்கல்ல, அவங்கலாம் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு குழுவை ஒரு அமைப்பை உருவாக்குறது, ஒரு யூனியனை உருவாக்குறதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் 19(3)ல இருக்கு. ஸோ 19(4) என்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகேவா? இந்தியாவுல எங்கு வேண்டுமானாலும் சென்று வரும் உரிமை. இந்தியாவுல எங்கு வேண்டுமானாலும் சென்று வரும் உரிமை. 5வது பாத்தீங்கன்னா, ரைட் டு ரிசைட், அது தங்குறது. எங்க வேணாலும் நம்ம போயிட்டு தங்கிக்கலாம்.
எங்க வேணுமானாலும் குடியேறும் உரிமை. நீங்க வந்து காஷ்மீர்ல இருக்கீங்க, நீங்க வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, நிறைய வடக்கன்கள் வந்து சவுத் இந்தியாவையே வந்து சரி தமிழ்நாடெல்லாம் உள்ள ஃபுல்லா மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தமிழர்கள் என்ன பண்ணாங்க ஒரு காலத்துல, மும்பையோடைய தாராவி அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. இப்போ ஏன் நம்ம இதெல்லாமே கேள்வி கேட்க முடியல? ஏன்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்குது. புரியுதா? ஆனா சம் நார்த் இந்தியன் நார்த் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம எல்லா இடத்துலயுமே செட்டில் ஆக முடியுமானா கிடையாது. ஸோ ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகிறதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட நம்ம தனியா பர்மிஷன் வாங்கணும். ஆனா நம்ம அங்க போய் டெம்பரவரியா தான் தங்க முடியும். ஆனா அங்க போய் நம்ம பர்மனண்டா லேண்ட் எல்லாம் வாங்கி குடியேற முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க லடாக் போனீங்கன்னா, லடாக் அங்கெல்லாம் நீங்க லேண்டை வாங்கி குடியேற முடியாது. நார்த் ஈஸ்ட்ல வந்து அசாம், மேகாலயா அந்த ரீஜன்லாம் போனீங்கன்னா லேண்டை வாங்கி நீங்க குடியேற முடியாது. போலாம், ஏன்? பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்க வந்துட்டு அங்க இருக்கிற ட்ரைபல் குரூப்போடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக அங்க வந்துட்டு வெளியாட்கள் யாரும் குடியேறதுக்கான உரிமை கிடையாது. இப்போ நீங்க புதுசா இங்கிருந்து அங்க போய் குடியேறீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியம்லாம் பாதிக்கப்படும் சொல்லி அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஐஎல்பின்னு ஒன்று சொல்லுவானுங்க, இன்னர் லைன் பர்மிட்னு. இது வந்து ஒரு கார்டு மாதிரி, ஒரு விசா மாதிரி, ஒரு பாஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஸ்டேட்லாம் பெரும்பாலும் நார்த் ஈஸ்ட், லடாக்கு இங்கெல்லாம், ஏன்னா இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் கல்ச்சர், அந்த கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல நம்ம லேண்ட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டா நிறைய பேர் அங்க போய் லேண்டை வாங்கி போட்டு ஃபுல்லா அழிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து 1906 ஆர்டிகல் 19ல 6 இது வந்து பாத்தீங்கன்னா யாரு வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் மேற்கொள்ளும் உரிமை. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். இப்பதான் சொல்லுவாங்கல்ல அந்த குருகுல கல்வி இதெல்லாம் வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்களே, ரீசெண்டா கூட குருகுல கல்வி தான் நினைக்கிறேன். அதாவது ஆம், இது இன்னொரு வகையில சொல்லணும்னா அப்பா செய்யற வேலையை தான் பையன் செய்யணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ இந்த தொழிலை வந்து இவனுக்குன்னு தான் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா பாத்தீங்கன்னா இன்னும் கூட இது இருக்கா இல்லையா இந்தியாவுல, பரம்பரை பரம்பரையா ஒரு தொழிலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து இப்போ கம்பல்சன் கிடையாது, யாரு வேணா எந்த தொழிலையும் பண்ணலான்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சவரம் பண்றவங்க, அந்த முடி திருத்துற கடை வச்சிருக்கவங்கலாம் அவங்க டெசன்ட் தான் முடி திருத்துற கடைலாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா நீங்க வந்து வேற எது வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு உரிமையை கவர்மெண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு கொடுக்குது. கேட்பாங்கல்ல அந்த காலத்துல அந்த படம்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த சின்ன கவுண்டரு இந்த மாதிரி நிறைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அட நம்ம இந்த வேலை செய்யறோம்னா நீ வந்து டாக்டர் ஆயிட்டியா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இன்னொன்னு இருக்கும் பாருங்க, இந்த வில்லன்கள்லாம் பேசுவாங்க, உன்னை எவன் படிக்க வைக்க சொன்னது, உன்னை எவன் படிக்க வச்சது, உனக்கு யார் அந்த இது கொடுத்தா, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்தியாவுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இப்படி இருக்குன்னா அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. ஓகேவா? அப்போ ப்ரொஃபஷன்ன்றது யாரு வேண்டாமானாலும் எது வேணாலும் பண்ணலாம். அப்பா வந்து ஒரு சாக்கடை வாடுறவரா இருந்தா பையன் என்ன பண்ணலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், தப்பு கிடையாது. அதை நம்ம வந்து கொ- நீ படிக்க கூடாது நம்மளை எவனுமே சொல்லக்கூடாது, நீ இந்த வேலையை செய்யாதன்னு யாருமே வந்து நம்மள சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ அப்போ இதுல நம்ம என்னென்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அசெம்பிள், யூனியன், போயிட்டு வர்றது. உம்
ஜாப். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா, அதோட ப்ரொசீஜர்லாம் என்னது? முதல்ல வந்து அத பத்தி பேசுவானுங்க கரெக்ட்டா? ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து பேசுவான். "என்னடா ட்ரிப்பு போலாமா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் இன்னொருத்தவன்கிட்ட கேட்பான். உடனே என்ன சொல்லுவானுங்க, "சரிடா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ஓகேவா? ட்ரிப்ப பத்தி பேசுவானுங்க. அப்போ ட்ரிப்ப என்ன பண்றான்? மீட் பண்றான். மீட் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திருப்பீங்கல்ல, வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதான் யூனியன் ஞாபகத்துல வச்சுக்கங்க. யூனியனு. ஸோ குரூப் போட்டு ஆரம்பிச்சு எங்கெங்க போலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் டூருக்கு கிளம்பிடுவாங்க. டூருக்கு போயிடுவாங்க. டூருக்கு போனவன் என்ன பண்ணிப்பான், அங்க ஐயா இந்த இடத்துல வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தங்கிடுவான். செட்டில் ஆயிடுவான். செட்டில் ஆனவன் அங்கேயே ஜாப் பார்த்து அங்கேயே இருந்துப்பான். ஓகேவா? சும்மா அப்படி ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து இந்த ஆர்டர் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து கம்பல்சரி. அப்போ ட்ரிப்பு போறத பத்தி முதல்ல பேசுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஒண்ணா சேர்ந்து டீலாம் குடிச்சிட்டு, ஓகே இங்கெல்லாம் போலாம், அங்க போலான்னு அசெம்பிள் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் ட்ரிப்பு கிளம்புறான். கிளம்புனலாம் ஒருத்தன் அங்கேயே அ செட்டில் ஆகி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுதா? இதுதான் ஆர்டிகல் 19. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20. தமிழ் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னர் லைன் பெர்மிட்னா என்னங்க தமிழ்? ஓகே. இன்னர் லைன் பர்மிட்ன்றது என்னன்னாக்கா, ம். இப்போ நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ள போக போறீங்க அப்படின்னா, போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்ல வந்து நம்ம ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஸ்டேட்ல ஒரு பர்ட்டிகுலர் கிராமம்லாம் இருக்கும். அந்த ட்ரைபல் ஏரியாலாம் இருக்கும். புரியுதுங்களா? அங்கெல்லாம் போகும்போது ட்ரைபல் ஏரியால போகும்போது, நான் எதுக்காக இதுக்குள்ள வரேன்? இந்த ட்ரைபல் ஏரியாக்குள்ள எதுக்காக போறேன்? எத்தன நாள் இங்க இருப்பேன்? ஸோ இப்போ டூரிஸ்ட்னா டூரிஸ்ட், ஜாப்னா ஜாப்ன்னு போட்டு எத்தன நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு, ஒரு விசா வாங்குற ப்ராசஸ் தான் அது எல்லாமே. புரியுதுங்களா? நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் குடுத்துட்டு, நம்ம வந்து உள்ள போவோம். உள்ள போயிட்டு ஒரு 10 நாள், 20 நாள் நம்மளுக்கு அந்த பர்மிஷன் வரைக்கும் நம்ம உள்ள இருந்துட்டு வெளியில வந்துடணும். இதுக்கு பேரு தான் இன்னர் லைன் பர்மிட். அதோட இன்னொரு மீனிங் என்னன்னா, நாட்டுக்கு உள்ளவே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு பர்மிஷன் குடுக்குறதா இன்னர் லைன். புரியுதுங்களா? உள்ளவே நம்ம பர்மிஷன் குடுக்குறது. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் உடைய கல்ச்சர வந்து பிரிசர்வ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் அதெல்லாம் வந்து பிரிசர்வ் பண்றதுக்காக, புரொடெக்ஷனுக்காக தான் இந்த இன்னர் லைன் பர்மிட்ன்றத வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் வந்து இது நார்த் ஈஸ்ட், லடாக்ல வந்து இந்த இன்னர் லைன் பர்மிட் வந்து இருக்கு. ஆனா எல்லா நார்த் ஈஸ்ட்லயுமே இல்ல. 1, 2ல கிடையாது. ஓகேங்களா? தமிழ் இப்ப ம். இந்த ஐஎல்பி இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் ரிசைட் ஆர் செட்டில் ஆக முடியாது. முடியாது, முடியாது. தங்கலாம். ஓகே ஓகே டெம்பரவரியா நீங்க வந்து தங்கிக்கலாம். ஓகே. ஆனா வெளி ஸ்டேட்ல இருந்து நம்ம சொத்து வாங்க முடியாது அந்த இடத்துல போயிட்டு. இன்னர் லைன் பர்மிட் இருக்க ஏரியாவுல. இப்ப ஜேஎன்கேவும் அப்படிதானே? ஆமா. ரீசென்ட்டா அதான் சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில இருந்து போயிட்டு வாங்க செட்டில் முடியாதுன்னு ஆக சொல்லியிருக்கு. முடியாது. இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஜம்மு காஷ்மீர் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட். பிஃபோர் ஸ்கிராப்பிங் ஆஃப் ஆர்டிகல் 370 370 அதுக்கு முன்னாடி நம்ம ஜம்மு காஷ்மீர்ல போயிட்டு நம்ம இது வாங்க முடியாது. லேண்ட் வாங்க முடியாது. பொருள் நம்ம டெம்பரவரியா தங்க முடியுமே தவிர பர்மனண்டா நம்ம அங்க இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அங்க இருக்கலாம். சரி அங்க ஜம்மு காஷ்மீர்ல நம்ம போயிட்டு இப்போ நம்ம வந்து லேண்ட் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ஆர்டிகல் 20. ஸோ ஆர்டிகல் 20ன்றது என்னன்னாக்கா, ப்ரொடெக்ஷன் இன்
ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அதாவது ஒரு குற்றத்திற்கு தண்டனையில இருந்து பாதுகாப்பு. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு முடிவாயிடுச்சு. முடிவு பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்களா? அந்த தண்டனையில இருந்து உங்களை எப்படி பாதுகாக்கிறது? ஒரு குற்றத்திற்கான தண்டனையில இருந்து பாதுகாப்பு. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இறங்கி இருக்குதுன்னு பாருங்க. சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல வந்து 3 இருக்கு. ஒன்னு என்னன்னா, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, அப்புறம் நோ டபுள் ஜியோ பார்டி, மூணாவது நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ இதுல நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலானா என்னன்னா, காலத்தை முன்னிறுத்தி ஒருத்தனுக்கு தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான். இதுல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ 2000 இந்த நிர்பயா கேஸ் வந்து 2012 நினைக்கிறேன், இந்த இயர்ல ஞாபகம் இல்லை, புரியுதா? பொதுவா நான் சொல்றேன். 2012 நிர்பயா கேஸ் வரும்பொழுது, இந்த கேஸ் வந்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சென்சேஷனல் ஆச்சு. டெல்லியில வந்து ஒரு பேராமெடிக்கல் ஸ்டூடெண்டான நிர்பயா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதான் உண்மையான பேர் இல்லை, ஓகேவா? ஸோ அந்த நிர்பயான்றவங்க வந்துட்டு பஸ்ல போகும்போது 3 பேரால வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பாலியல் வன்புணர்வு, ஓகேவா, செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, ஓகேவா? இதுல 3 பேர் இருப்பாங்க, 3 குற்றவாளிகள் வந்து இருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த 3 பேர்ல ஒருத்தவன் வந்து மைனர். இந்த 3ல ஒருத்தவன் மைனர், புரியுதுங்களா? அப்போ மைனர்ன்றது என்னன்னாக்கா, லெஸ் தென் 18 இயர்ஸ், 18 வயதுக்கு உட்பட்டவன் தான் மைனர். எப்போ? 2012 அந்த காலகட்டத்துல, புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னா 2014 அந்த டைம்ல வந்துட்டு ஆஃப்டர் 2012 என்ன பண்ணாங்க, மைனருடைய ஏஜ 18ல இருந்து 16 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி கேசஸ்னா, இந்த கடும் குற்றங்கள் சொல்லுவாங்கல்ல, கொலை, பாலியல் பலாத்காரம், இதெல்லாம் வந்து கடும் குற்றங்கள். இந்த மாதிரி கேசஸ்ல ஒருத்தர் வந்துட்டு 17 வயசுல ஒரு கிரைம் பண்றாருன்னா, அவரை அடல்ட்டா வந்து அவரை வந்து மைனரா வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க, அவர் வந்து அடல்ட்டா கணக்குல எடுத்துப்பாங்க, ஓகேவா? இப்ப மைனர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு மேக்சிமமே 3 வருஷம் தான் ஜெயிலு, ஓகேவா? ஜெயில முடிச்சு அவங்க வந்து அந்த ஸ்கூலை முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரீஹேபிலேட் பண்ணோம் அவங்கள நம்ம, அதாவது கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ரீஹேபிலிட்டேஷன். அவன் வந்து இங்க வந்து வாழ்றதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தொழிலை தொடங்கி கொடுக்கணும். அந்த பையனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, டைலர் மிஷின் இருக்குல்ல, டைலரிங் மிஷின் வாங்கி கொடுத்து உட்கார வச்சாங்க. யாரு? கவர்மெண்ட் பண்ணாங்க, புரியுதுங்களா? இது நடந்த இஷ்யூ. அப்புறம் 2012க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குற்றவாளி இருக்காருல்ல,
அந்த மைனர்ன்ற ஒரு டேர்மை என்ன பண்ணிட்டாங்க, 18ல இருந்து 16ஆ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏன் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, 2012ல மைனர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பையனுக்கு வயசு வந்துட்டு 17 வயசு 8 மந்த்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 18 வயசு கீழே தான். ஆனால் 18 வயசு கம்ப்ளீட் ஆகலை. புரியுதுங்களா? 17 வயசு தான் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு 2-3 மாசம் தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2012ல இந்த கேஸ் நடக்குது. இது வந்து 2014ல வந்து இந்த மாதிரி ஏஜை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரேட்டு கன்ஃபார்மா தெரியல, தோராயமா சொல்றேன். இப்போ 2015ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நிர்பயா கேஸ்ல இருக்கிற இந்த மைனரை 2012 படி மைனர்னு கணக்குல எடுத்துப்பாங்களா, இல்ல 2015ல என்ன பண்றாங்க, இதை மைனர்ன்ற ஏஜை ரெடியூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ அவனை வந்து அடல்ட்னு கணக்கெடுத்து அவனுக்கு அதுக்கான தண்டனையை கொடுப்பாங்களா? கொஸ்டின் புரிஞ்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த பையனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அவன் வந்து அப்ப இருந்த ஏஜ் வச்சுதான் கணக்கு. அதாவது 2012ல இருந்த ஏஜ் வச்சுதான் தண்டனை கொடுப்பாங்க. கரெக்ட். அதாவது ஒரு நபர் ஒரு குற்றத்தை எந்த டேட்ல பண்றாரோ அந்த டேட்ல என்ன சட்டம் இருக்கோ, என்ன தண்டனை இருக்கோ அதை தான் பண்ணணும். அந்த தண்டனை தான் அவர் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த தண்டனையோடைய அளவையோ இல்ல தன்மையோ மாற்றி இருந்தாலுமே கூட அந்த டைம்ல அவர் என்ன தண்டனை தப்பு பண்ணியிருக்காரோ அதுக்கான தண்டனை தான் நம்ம அவருக்கு கொடுக்கணும். இதுக்கு பேரு தான் நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோலா. எக்ஸ் போஸ்ட், புரியுதுங்களா? காலத்தை வச்சு அந்த தண்டனை, அந்த டைம்ல இருந்த தண்டனையை நம்ம மாற்றக்கூடாது. அந்த ஃபேக்டா அந்த டைம்ல என்ன டேட், அந்த டைம்ல என்ன தண்டனை இருந்துச்சோ அதுதான் கொடுக்கணும் அப்படின்றது தான் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா. இது புரிஞ்சா? இதுல டவுட் இருக்கா சண்முகம்? இல்ல ப்ரோ. இல்லையா? ஓகே. சௌமியா உங்களுக்கு? இல்லைங்க தமிழ். இல்லையா? ஓகே, சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நோ டபுள் ஜியோ பேடி, அதாவது இரட்டை இடர்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இரட்டை இடர். ஸோ இரட்டை இடர்ன்றது என்னன்னா, நீங்க வந்து இந்த தோஸ்த்னு ஒரு படம் இருக்கும் பார்த்துட்டு, தோஸ்த் இல்ல சாரி, இவனது சரத்குமார் வந்து இருப்பாரு, பிரகாஷ் ராஜ் சரத்குமார் ஃப்ரெண்டா இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் போலீஸா இருப்பான். ஓகே, சரத்குமார் ரகுவரன் இருப்பாங்க. ஓகேவா? ரகுவரனை வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரகுவரன் வந்து டெத் ஆயிட்டாரு, அவரை சரத்குமார் தான் கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு சரத்குமாருக்கு ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ சரத்குமார் ஜெயில இருப்பாரு, ரகுவரன் செத்து போயிருக்கணும் கரெக்டா, ஆனா ரகுவரன் சாவ மாட்டாரு. ஸோ ரகுவரன் உயிரோட இருக்காருன்னு சரத்குமார் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ சரத்குமார் என்ன பண்ணுவாரு, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த ரகுவரன் என்ன பண்ணுவான், சரத்குமாரோட பொண்ணை வந்து கொலை பண்ண போவான் ஏதோ ஒரு ரீசன்னால. இது வந்து சரத்குமாருக்கு தெரிஞ்சு சரத்குமார் ஜெயில இருந்து தப்பிச்சு போய் ரகுவரனை கொல்லுவாரு. எப்போனா அந்த ஜட்ஜு, எந்த ஜட்ஜு வந்து சரத்குமாருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாரோ அந்த ஜட்ஜுக்கு முன்னாடியே ரகுவரன் வந்து கொல்லப்படுவாரு. ஓகேவா? அப்ப அந்த ஜட்ஜு சொல்லுவாரு, இருடா ஏன் முன்னாடி நீ வந்து ஒரு கொலை பண்ணிட்டல, நான் உனக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்குறேன் பாரு, நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ அந்த டைம்ல பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு வந்து, சார் இவன் செத்து போயிட்டான் தான், நீங்க ஆல்ரெடி அவனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, லைஃப் சென்டென்ஸை கொடுத்து ஜெயில வச்சிருக்கீங்க. ஒரு தப்புக்கு ஒரு முறை தான் நீங்க தண்டனை கொடுக்கணும். இவனை கொன்னான்ற தப்புக்கு தான் நீங்க அவனுக்கு வந்து ஜெயில கொடுத்தீங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தீங்க. திருப்பியும் எப்படி அதே தப்புக்கு நீங்க வந்து அவனை ஜெயில பிடிச்சு போடுவீங்க? அப்போ ஒரு தப்புக்கு, ஓகேங்களா, ஒரு தவறுக்கு, சரி, ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான். புரியுதா? ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும்.
ஒரு குற்றத்துக்கு நீங்க 10 தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த நோ டபுள் ஜியோபேடி. அதே மாதிரி ஒரு தப்புக்கு ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்க 2 வருஷம் திருப்பி வெளியில வரீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி உங்களை போயிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், ஏன்டா நீ தான் வந்து தப்பு பண்ணியே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க, இப்பதான்டா நான் ஜெயிலு அதுக்கான தண்டனை தான் ஜெயில இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியும் இல்ல திருப்பி வா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நோ டபுள் ஜியோபேடின்றது ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்டனை வழங்க வேண்டும். இதுக்கு பேர் தான் நோ டபுள் ஜியோபேடி. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல, அந்த மூவி நேம் தோஸ்த். தோஸ்தா அது தோஸ்துல வந்து இன்னொரு கதை தானே. அவங்க பொண்ணு இருக்கும், ஞாபகம் இல்லை எனக்கு. கவுண்டமணிலாம் இருப்பாரு அந்த படத்துல, கரெக்டா? சரத்குமார் வந்து இன்னொருத்தரோட குழந்தைய பொண்ணு அவர் எடுத்து வளர்ப்பாரு. தோஸ்து சம்திங் ஏதோ ஒரு படம். ஆனா அந்த இது கதையோ கான்செப்ட் தான், புரியுதா? நோ டபுள் ஜியோபேடி. அப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்ல கரெக்ட் தான், தோஸ்த் தான். தோஸ்து தானா? நெட்ல போய் சர்ச் பண்ணி என்ன? இல்ல ஓகே ஓகே. அப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது ஒரு நபர் தாம் பண்ண குற்றத்திற்கு தானே வந்து விட்னஸா மாறக்கூடாது, புரியுதா? இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், நோ செல்ஃப் விட்னஸிங்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதாவது நீங்க பண்ண தப்புக்கு விட்னஸ் ஆக முடியாது. ஸோ நீங்களே ஒரு கொலையை பண்ணியிருக்கலாம், ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்கலாம். ஆனா ஜட்ஜு சூப்பரா, நீங்க நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மனிதன் படத்திலோட கிளைமேக்ஸ்ல ராதா ரவி பேசுவாரு, நான் ஒரு ஜட்ஜு, எனக்கு என்ன தேவை? எவிடன்ஸு தேவை, ஓகேவா? அந்த எவிடன்ஸை கொடுத்தா நீ தப்பு பண்ணியிருக்க இல்லை நான் சொல்ல போறேன், ஆனா அந்த எவிடன்ஸே கிடைக்காது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா, பக்காவான ஒரு எவிடன்ஸ் தேவை. அது மெட்டீரியல் எவிடன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பர்சன் எவிடன்ஸா இருக்கலாம், சம் டெக்னிக்கல் எவிடன்ஸா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்களே என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு எவிடன்ஸா நீங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விசாரணைன்னு ஒரு படம் இருக்கும், பாத்துருக்கீங்களா யாராச்சும்? நல்ல நல்ல படம், அந்த நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்குச்சு அந்த படம், விசாரணை அப்படின்ற ஒரு மூவி. ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவரு அட்டகத்தி ரமேஷா சம்திங், அந்த அட்டகத்தி போட்டு நடிச்சிருப்பாருல, அவர்லாம் இருப்பாரு. அவங்க வந்து வேற ஸ்டேட்ல போயிட்டு வேலை செய்ய போவாங்க, ஆந்திராவில் எங்க வேலை செய்ய போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, வேற ஏதோ ஒரு கேஸுக்கு இவங்கள பிடிச்சி அந்த போலீஸ்க்கு வந்து இவன் கிடைக்க மாட்டான், அக்யூஸ்ட் கிடைக்க மாட்டான். ஸோ மேல இருந்து ப்ரெஷர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா அங்க வேலை செஞ்சுட்டு உங்களை பிடிச்சி உள்ள போட்டு அடிச்சு நோத்தி, நீ தனிதான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க நான் உன்னை பிடிச்சி அடிச்சு ஒத்துக்க வைப்பாங்க, ஓகேவா? ஆனா இங்க என்ன நடக்கும்னாக்கா, அவன் தப்பு பண்ணிட்டான்னு அவனை ஒத்துக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த கேஸ் ஸ்டடின்னு ஒண்ணு போடுவானுங்க. அதாவது அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு நம்மள ரீக்ரியேட் பண்ணோம். அந்த இடத்துல அந்த அக்யூஸ்ட் போய் ரீக்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. என்ன பண்ண அதெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், கோர்ட்ல போய் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண அந்த படம் பாருங்க, வெளு வெளுத்திருப்பாங்க. ஒரு மணிக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அந்த படம் பார்க்கும்போது அந்த இடத்துல. அப்ப என்ன ஆகும்னா, கோர்ட்ல போயிட்டு கேட்கும்போது ஜட்ஜு கேட்பாங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்களா? ஆமாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஸோ ஏன் பண்ணீங்க? ஜட்ஜு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப ஜட்ஜு கிட்ட வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்பாங்க, போலீஸ் உங்களை அடிச்சு பண்ண சொன்னாங்களா? ஒத்துக்க வச்சாங்களா? புரியுதா? அப்போ செல்ஃப் இன்கிரிமினேஷன், செல்ஃப் விட்னஸிங்ன்றது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எல்லா கேஸும் போலீஸ் என்ன பண்ணுவோம், அடிச்சு ஒத்துக்க வச்சிருவாங்க. நீ தான் தப்புன்னு ஒத்துக்கணும். இல்ல வேற யாராவது நம்மள வந்து நம்ம ஃபேமிலியை வந்து கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நீ உன் பழிய நீ உன் மேல ஏத்துக்கோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒத்துட்டு தானே போவோம். அப்பதான் இத வந்து சரி பண்றதுக்கு தான் அந்த கேஸ் நடந்த மாதிரி அந்த பிக்சர்லாம் எடுத்து வைப்பாங்க சொன்னால, அந்த கேஸ் ஸ்டடி அது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஜட்ஜுக்கு வந்து கேட்பாங்க. அப்ப ஜட்ஜு கிட்ட நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க ஜுடிஷியரியில இருந்து. அப்ப என்ன நடக்கும்னா, அட்டகத்தி ரமேஷ் இவங்கெல்லாம் போகும்போது சமுத்திரக்கனி தமிழ்நாடு போலீஸ் அங்க போவாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, ஜட்ஜு கிட்ட ஒத்துக்குங்க, உண்மையை சொல்லுங்கன்னு ஒண்ணு ஜட்ஜு கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. ஜட்ஜு வந்து இவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க, புரியுதா?
அப்போ இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்மளே அடிச்சு நம்ம வாயிலே ஒத்துக்க வச்சுட்டு அதை வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா நம்ம நிலைமைலாம் என்ன ஆகும்? அப்போ இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதா? அப்போ நம்மளா ஒத்துக்கிட்டாலும் அப்போ சில பேர் வந்து அப்ரூவரா மாறுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டேர்ம். அப்போ அந்த அப்ரூவல்னா என்னது? விசாரணை படமா? ஆமா, விசாரணை ஒரு படம் இருக்கும். அந்த அப்ரூவல் வரும் ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அப்ப அப்ரூவல்னா என்னன்னா, நான் தான் பண்ணேங்க, நான் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துட்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்ல, அந்த கேஸ் நடந்த மாதிரிலாம் பண்றதுல இவங்கெல்லாம் போயிட்டு நான் இதை தான் பண்ணேன், அதை தான் பண்ண எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. அதுக்கடுத்து ஃபாரன்சிக் வருவாங்க. ஃபாரன்சிக் வந்து இவங்க சொல்றதையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் எல்லாம் ஒண்ணா இருந்துச்சுன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துரும். புரியுதா? ஸோ இதான் வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ன்றது இதுதான். ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா இந்த மூணுத்துல? இல்ல ப்ரோ. இல்ல. ஓகேவா? இது மூணுமே ஞாபகத்துல வச்சுங்க. இந்த ஆர்டர் படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா, நோ டபுள் ஜியோபேடி, அப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இது ஆர்டிகல் 20. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21, protection of life and personal liberty. இந்த கொஸ்டின் எவ்வளவு எக்ஸாம்ல கேட்க முடியுமோ அவ்வளவு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் இது. ஓகேவா? அதாவது வாழ்வுக்கான பாதுகாப்பு மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. ஓகேவா? அதாவது கண்ணியத்தோட வாழ்றதுக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்குமான உரிமையை நம்மளுக்கு இதுதான் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நம்மள வந்து கண்ணிய குறைவா நடத்துறதுக்கு இங்க கவர்மெண்ட்டுக்கே உரிமை கிடையாது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹேண்ட் கஃபிங் எல்லாம் போடுவாங்கல்ல, கைது பண்ணி விலங்குலாம் மாட்டு போவாங்கல்ல, சார் இந்த மாதிரி நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்மள வந்து ஹேண்ட் கஃப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கேசஸ்ல தான் மட்டும்தான் பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம வீட்டுல இருக்க ஏதோ ரொம்ப பெரியவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க, சில பேர் நான் ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கேன், என்னால முடியல அப்படிலாம் சொல்லும்போது ஹானர் கில்லிங்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஆணவ கொலை கிடையாது, ஆணவ கொலை கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. யுத்தனேஷியா. அது பேர் மறந்துட்டேன். கருணை கொலை. யுத்தனேஷியா தமிழ். கருணை கொலைன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் நம்ம போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு டாக்டரை வச்சு இந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிலாம் பார்த்து கருணை கொலை வந்து பண்ணுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மள 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை வாங்குறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது? நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க் லைஃப் ஷெட்யூல் இருக்குல்ல, அதை அஃபெக்ட் பண்ணுதா? 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்யறது. அப்போ 8 மணி நேரம் வேலை, ஓகே, நான் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்போ இதுக்கான ரைட்லாம் நம்மளுக்கு வந்து இவன் தான் கொடுக்குறான். யாரு? ஆர்டிகல் 21 தான் கொடுக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணீங்கனாலே உங்களை பிடிச்சி உள்ள குறைச்சிருவாங்க. ஓகேவா? சைட்ல பிடிச்சி போட்டுருவாங்க, டிடென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்துட்டு அவங்க கவுன்சிலிங் கூட்டு போய் சரி பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? நம்ம சொல்லலாம் என் உயிர் தானே, நான் வந்து எது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது உங்க உயிர் கிடையாது, கவர்மெண்ட். இது இந்த நாட்டுடைய ஒரு 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 உயிர் அது. புரியுதுங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவுக்குள்ள பிறக்கிற ஒரு கரு உருவாயிடுச்சுனாலும் அந்த கருவை கலைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து அஃபென்ஸ். ஏன்னா அந்த கரு உருவாயிடுச்சுன்னா அது வந்து யாருடைய
எது கீழே வந்து லாவுக்கு கீழே அந்த கரு வந்துருது. புரியுதுங்களா? ஸோ இந்த கரு கலைப்புலாம் இதன் மூலமா தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். அப்போ நம்ம சைலண்டா இருக்கிறது, ரைட் டு சைலண்ட், ரைட் டு பிரைவசின்னு சொல்றோம், பார்த்துருப்பீங்கல்ல. ரைட் டு பிரைவசி, அது என் பிரைவசி, நீ எதுக்கு என் போனை வந்து நோண்டி பாக்குற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல. கவர்மெண்ட் வந்து மக்களுடைய போனெல்லாம் அது என்னது மக்களுடைய என்ன சொல்லுவாங்க அது பேரு, தரவுகளை வந்து வேவு பார்க்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரைவசியை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. அப்புறம் வந்து ரைட் டு ஷெல்டர், ரைட் டு ஹெல்த், ஓகேவா. அதுக்கப்புறமா ரைட் டு ஸ்லீப், ஹியூமன் டிக்னிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு சைலன்ஸு. இது எல்லாமே நம்மளுக்கு இதுக்குள்ள வந்துடுது. ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் கஃபிங், புரியுதா. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதுக்குள்ள வந்துடுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 21ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுதா உங்களுக்கு. அதனால தான் எமர்ஜென்சி அப்போ கூட இட் cannot be suspended. புரியுதுங்களா. இப்போ புரியுதா ஏன் இந்த 2 ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இது எல்லாமே இண்டிவிஜுவல் பத்தினது. இந்த 2 ஆர்டிக்கலும் ஒரு இண்டிவிஜுவல் பத்தினது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 21A, இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 21A. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஏன்னா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோமா. அப்போ இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஆர்டிகல் 21Aன்றது என்னன்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஓகேவா. அப்போ அதாவது 6 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள எல்லாருமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதாவது 6ல இருந்து 14 வயதுனா எத்தனை வயசு வரைக்கும், எத்தனாவது வரைக்கும் அவனை படிக்க வைக்கணும். 8th வரைக்கும். அப்ப 8வது வரைக்கும் ஒருத்தன் படிக்கணும்ன்றது எசென்சியல். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. இப்போ ஒரு பையனை ஒரு ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் ஸ்ட்ரைட்டா எங்க போய் கேஸ் போடலாம், சுப்ரீம் கோர்ட்லயோ. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் அவனால கேஸ் போட முடியும். ஏன்னா படிக்கணும்ன்றது இவனுடைய ஃபண்டமெண்டல் ரைட். அந்த கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு கொடுக்குது. வேற எந்த கொம்பனும் வந்து அதை டினை பண்ணவே முடியாது. ஓகேங்களா. அப்போ இது வந்து ஆட் ஆயிருக்கா. அப்போ எங்க இருந்துச்சு ஆக்சுவலி இது அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி தப்பு மாத்தி சொல்லிட்டேன். 42வது சட்ட திருத்தம் இல்ல, 86வது சட்ட திருத்தம் 2002. அப்போ இந்த 86வது சட்ட திருத்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த 86வது சட்ட திருத்தம் வந்து 3 முக்கியமான பிரான்ச்சஸ்ல பார்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கும். எதுலனா ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பில இருந்து எடுத்து இங்க வச்சீங்க. டிபிஎஸ்பில ஆர்டிகல் 45ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்டிகல் 45 தான் ஒரிஜினலா என்ன பேசும்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். அதாவது இந்த ரைட் டு எஜுகேஷனை பத்தி பேசியிருக்கோம். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைங்களோட எஜுகேஷன் பத்தி பேசியிருக்கோம். ஓகேவா. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா
இந்த ஆக்ட் இருக்கா, இந்த கான்செப்டை அப்படியே தூக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ல மாத்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 21A வந்து அப்படியே தூக்கி அதை போட்டிருப்பாங்க. 6ல இருந்து 14 வரை உள்ள குழந்தைங்களுக்கு ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட் இதுக்குள்ள வந்துருதா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் வேக்கண்ட் ஆயிடுச்சு, புரியுதா? ஸோ 45ல இருந்தது எங்க போயிடுச்சு, இப்போ அடிப்படை உரிமைகள்ல போயிடுச்சு. அப்போ 45 ஆர்டிக்கல்ன்றது இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் இல்ல ப்ரொடெக்ஷன், அதாவது ஹெல்த்தாவும் எஜுகேஷன்லயும். இந்த பால்வாடிலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த அங்கன்வாடின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கன்வாடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 45ல இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் கீழே டெவலப் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ நல்லா பண்ணியிருப்பாங்க பாருங்க, புரியுதா? ஸோ இது புரிஞ்சுச்சா? டிபிஎஸ்பியில இருந்த ஒரு கான்செப்டை இப்போ எதுல மாறி இருக்குது, ஆர்டிகல் 21A அடிப்படை உரிமைகள்ல மாறி இருக்கு. இதை மாத்தினது யாரு? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கிற உரிமைகள் அப்படின்னு நம்ம மாத்திட்டோமா. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்டுருச்சு, இதெல்லாம் நீ கொடுத்தே ஆகணும், ஃபண்டமெண்டலா நீ எஜுகேஷனை கொடுத்தே ஆகணும்னு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டுச்சு. கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்புற ஐடியாலஜில பீப்புள் அந்த மக்கள் வந்து இருக்கணும், கரெக்டா? அவங்க பேரண்ட் வந்து இருக்கணும். கவர்மெண்ட் நான் படிக்க வைக்கிறேன் வாங்குது, ஆனா பேரண்ட் என்ன பண்றாங்க, நீ படிக்காம வீட்டுல இரு, வேலை செஞ்சு எனக்கு காசு சம்பாரிச்சு கொடுன்னு சொன்னா அந்த பையனால படிக்க முடியுமா? குழந்தையால முடியுமானா முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா மூணாவதா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டியில 11வது டியூட்டி சேர்க்கிறாங்க. அது என்னன்னா 6ல இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளை கல்வி கற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை அப்படின்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? அப்போ உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது யாரோட டியூட்டி? பேரண்டோட டியூட்டி அல்லது பாதுகாவலரோட டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டாச்சு, பேரண்ட்டுக்கும் சொல்லியாச்சு, புரியுதா? அப்போ 86th அமெண்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா 8 - 6 எவ்வளோ? 2, அதாவது 2002 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புரியுதா? 8 - 6 2, அதாவது 2002. ஸோ இதுதான் ஆர்டிகல் 21A. இந்த ஆர்டிகல் 21A பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றத வந்து பார்லிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்துச்சு? அதாவது 2002 நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2002ல தான் இந்த இது வருது, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, ஓகேவா? நம்ம ஆளுங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்டமா மாத்துறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு மட்டும் பாருங்களேன். மறுபடியும் கொஸ்டின் கேக்குறீங்களா? நான் திடீர்னு லெஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே அதாவது அந்த அனைவருக்கும் கல்வி இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு?
2009. 2009. சூப்பர். ரைட் டு சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் 2009 சட்டம் அதுக்கப்புறம் 2010 நடைமுறைக்கு வரும். ஆமா ஆமா ஏப்ரல் 1ல. ஓகே கரெக்ட். ரைட் டு எலிமெண்டரி கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் எப்போனா இது 2009. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அனைவருக்குமான கல்வின்னு சொல்றாங்களே, அந்த சர்வ சிக்ஷா அபியான், அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வளர்ந்துச்சு. ஓகேவா? அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? ஆர்டிகல் 21A பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல என்ன டவுட் இருக்கா? ஆர்டிகல் 21A இதுவும் ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு ஆக்ட். இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? சூப்பர். இதோட நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் 21A வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 21A வந்து அந்த அரசு நெறிவிடுத்தும் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்தது தானே? ஆமா, அதை நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுதாங்க கொஞ்சம் மறுபடியும் கேட்டுக்கிறேன், மறந்துக்கிறேன். ஓகே ஓகே. அதாவது டிபிஎஸ்பியில் இருந்த அந்த கான்செப்ட் தான் ஆர்டிகல் 45. அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் ஒரிஜினலாக என்ன இருந்துச்சுன்னா, 6லேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி தரணும்னு இருந்துச்சு. நம்ம டிபிஎஸ்பி பற்றி அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ நான் இன்னும் இதை எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிபிஎஸ்பியில் இருந்த அந்த கான்செப்டை அடிப்படை உரிமைகளாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, டிபிஎஸ்பியில் இருக்கிற ஒரு சட்டம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. இப்போ டிபிஎஸ்பியே என்னன்னா, இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல அரசாங்கத்துக்கிட்ட பொருளாதாரமாகவோ இல்லை சமூக அளவிலோ எந்த ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்காது. அதனால தான் அதை டிபிஎஸ்பியில் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் இதுக்கான சூழ்நிலைகள், சாதகமான சூழ்நிலைகள் வரும்போது அதை டிபிஎஸ்பியில் இருந்து அப்படியே எடுத்து எங்கே வச்சுப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகளை கன்வெர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ நம்மளால சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் 6லேருந்து 8, அதாவது 1வதுலேருந்து 8வது வரைக்குமே பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 2002 தான் நம்மளுக்கு வருது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை 52 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 8வது வரைக்கும் ஒரு குழந்தைக்கான கல்வியை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கான அந்த கெப்பாசிட்டி அப்போதான் வருது. புரியுதா? அப்ப என்ன பண்ணிட்டான், டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45 இருந்ததை கொண்டு போய் ஆர்டிகல் 21A வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 45 நம்மளுக்கு பிளாங்கா இருக்கா? அப்ப என்ன பண்றாங்க, அதுல புதுசா நம்ம என்ன கொண்டு வரானுங்க, நியூ அண்ட் நவ் இயர்லி சைல்டுஹுட் ப்ரொடெக்ஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல குழந்தைங்களுக்கு, அதான் வந்து பால்வாடி, அங்கன்வாடி, அது எல்லாமே. புரியுதா? அண்ட் இதை தூக்கி எங்கேயும் வைக்கிறாங்க, இந்த டிபிஎஸ்பியில் இந்த அடிப்படை உரிமைகள் சொன்னதை எங்கேயும் வச்சிருக்காங்க. அது அடுத்தது 11வது டியூட்டியா அடிப்படை கடமைகள்ல வச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப இந்த 86th அமெண்ட்மெண்ட் 2002ன்றது அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, அடிப்படை கடமைகள், இந்த மூணுத்துலயும் சட்ட திருத்தம் பண்ண ஒரே சட்ட திருத்தம் எதுனா 86th அமெண்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் 22. அதாவது கைதாவது கைதாவது மற்றும் சிறையில் அடைப்பதற்கு எதிரான கைதாவதில் இருந்து பாதுகாப்பு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ
உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம், அதுதான் கைதாவதுல இருந்து நீங்க எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தோம்னா 2 இருக்கு. ஒன்னு ப்ரிவென்டிவ் புனிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிடென்ஷன் சொல்றாங்கல்ல, கைது. டிடென்ஷன்னா கைது, ஓகேவா? இந்த டிடென்ஷனை 2ஆ சொல்லுவாங்க. ஒன்னு ப்ரிவென்டிவ், இன்னொன்னு புனிட்டிவ். ப்ரிவென்டிவ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு படத்துல வந்துட்டு இவரு கவுண்டமணியை வந்துட்டு ஏதோ ஒரு சின்னதா கிரைம் பண்ணாருன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த குற்றம் நடக்க கூடாதுன்றதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னுவாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைனாவுல இருந்து இவரு இந்த ஜிம் எம் கிம் சரி ஜிஜி பிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, சைனாவுடைய பிரசிடென்ட். அவர் வந்து இந்தியாவுல மகாபலிபுரம் வந்து வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மகாபலிபுரத்துல மோடி ஜி ஜின்பிங் எல்லாம் போயிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்கல்ல. இப்ப அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த டைம்ல அந்த ஏரியாவுல இருந்த ஒரு ரவுடிங்களும் வெளியில கிடையாது, எல்லாருமே ஜெயில தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுங்க இருந்தா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரிவென்டிவா அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. அதுக்கு பேரு தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருமோ அப்படின்னு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு பேரு தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ் டிடென்ஷன்ன்றது ஆஃப்டர் கமிட் எ கிரைம். புரியுதா? ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆஃப்டர் கமிட்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்ல ஆஃப்டர் ட்ரையல். இது பிஃபோர் ட்ரையல். இது ஆஃப்டர் ட்ரையல், இது பிஃபோர் ட்ரையல். ஸோ இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிறது இந்த 2 டைப் இருக்குன்னு பார்த்தோமா, டைப் 1, டைப் 2. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த என்எஸ், இந்த மிஸ்ஸா, காஃபி போசா, அப்புறம் வந்து இந்த பொடா, இந்த பிடிஏ ப்ரிவென்டிவ் டெரரிசம் ஆக்ட், அப்புறம் வந்துட்டு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் உங்களை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ வந்து உங்களை ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரைட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்போம்ல, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்போமா? அப்போ நம்ம வந்து கேன் சீக் த கிரவுண்ட் ஆஃப் தி அரெஸ்ட். எந்த கிரவுண்ட் அடிப்படையில் நீ என்ன அரெஸ்ட் பண்றன்னு ஒரு கேள்வி நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அதுக்கு அடுத்தது லாயரை வச்சுக்கலாம். நம்ம லாயர் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து நம்மளுக்காக ஒருத்தர் வாதாடுறதுக்கோ நம்மளுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு அடுத்தது 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட நம்மள ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்படி 24 மணி நேரத்துல, அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும். புரியுதுங்களா? இப்போ உங்களை வந்து வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், சனி ஞாயிறுல வந்து நம்ம வந்து அப்போ கோர்ட்டு லீவு, சாட்டர்டே சண்டேஸ்ல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது அப்ப நீங்க 2 நாள் கண்டிப்பா ஜெயில தான் இருந்தாகணும். ஆனா
இப்போ வந்துட்டு நீங்க அப்போ நம்ம வந்து அப்புறம் சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் கலைஞர் இருக்காருல்ல, கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்களா, கரெக்டா வந்து வெள்ளிக்கிழமை நைட்டோ இல்ல சனிக்கிழமை நைட்டோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கலைஞரை. ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவர் ஜெயில இருக்க மாதிரி ஆயிட்டிருக்கும். அப்புறம் மண்டே வந்து அவருக்கு பெயில் இது கொடுத்துருப்பாங்க, பெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்குமே நம்ம வந்து 24 ஹவர்ஸ்க்கு நம்ம அரெஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ ஆஃப்டர் மேஜிஸ்ட்ரேட் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட்டுடைய அத்தாரிட்டியோட பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் ஆகலாம். புரியுதா? அப்போ ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ்லாம் என்னது, எதுக்குன்னு கேட்கலாம், லாயர் வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஆஃப்டர் மேஜிஸ்ட்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் உங்களை ரிலீஸும் பண்ணலாம். புரியுதா? இப்போ இந்த சேஃப் கார்டெல்லாம் நம்மளுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 22 தான் கொடுக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, விதி விலக்குகள் இருக்கு, எல்லாத்துக்குமே பொருந்தாது. இப்போ என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல நீங்க வந்து அரெஸ்ட் ஆகுறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பொடா தடா பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் ஆகுறீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்க பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? உள்ள வச்சதுக்கு அப்புறம் உங்க யாருக்குமே தெரியாது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. அப்போ இந்த மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆர்டிகல் 22 வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ ஆர்டிகல் 22ன்றது சர்டன் கேசஸ்க்கு பொருந்தாது. புரியுதா? நாட் ஆல் அரெஸ்ட்டுக்கு அது பொருந்தாது. புரியுதா? அப்ப என்ஐசில பிடிச்சி உள்ள வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன கிரவுண்டுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, லாயரை நீங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு அலோமதி கிடையாது. எக்ஸாம்பிள், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு 3-4 மாசத்துக்கு எவனுக்குமே தெரியாது. புரியுதா? மேஜிஸ்ட்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அப்போ பிரிவென்டிவ் டிடென்ஷன்ன்றது இதுக்கான எக்ஸப்ஷன். புரியுதா? அப்ப ஆர்டிகல் 22ன்றது என்னது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் தான். அப்ப ஆர்டிகல் 22ன்றது கைதாவதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆர்டிகல் 21 அரெஸ்ட் டிடென்ஷன் வரும். 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். இங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க தான் வந்து குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்கு கொடுக்குற தண்டனையிலிருந்து உங்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது ஆர்டிகல் 20. புரியுதா? 19 ப்ரொடெக்டர் ஆஃப் 6 ரைட்ஸ். ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா இன்னைக்கு எடுத்ததுல? இல்லை. இல்லையா? ஓகே. உங்களுக்கு சண்முகம் அப்புறம் இல்லைங்க. இல்லையா? ஓகே. இல்லைங்க தமிழ். சரிங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ மீதி நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போ எடுத்தது வரைக்கும் ஃபுல்லா படிச்சிருங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்லைட் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க. ஓகே.